அப்பா அப்பா இடம் நீர்வேலியில் தம்பி நீர்வேலி தானே நீர்வேலி இந்த வாழை மரத்தில் என்ன தங்கச்சி குளிக்கலாம் 2-3 பேர் செத்தவங்க தற்கொலை பண்ணி அதுக்காண்டி இப்போ இவர் ஒரு போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர். ஆனால் இந்த வேன் வருகிறது. நாங்கள் ஒரு யாழ் மாவட்ட சில இடங்களை பார்க்குறதுக்கு வழிகொண்டிருக்கிறோம். ஓகே ரெடி டேக் இட் ஈஸி. மலாலி சந்தி அதான் அந்த ஸ்டூடியோ, எங்களோட வழிய ஸ்டூடியோ.
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் பூவரசு அப்படியா அல்ல முருகனா? இந்த பூவரசு மரத்தில் நேர்த்தி வச்சு குழந்தை இல்லாத குழந்தை வந்து அதுக்கு நேர்த்தி கிழமைகளுக்காக பாருங்கள் சொட்டு எல்லாம் கட்டி வச்சுக்கிறேன். இந்த பூவரச மரமும் காலத்துக்கு முற்பட்ட நிறைய வருடங்களுக்கு முன்பு இருந்த பூவரசம் என்று சொல்லினோம். அடியார்கள் நேர்த்திக்கடன்களுக்காக பாருங்கள் பட்டு துணிகள் கட்டியிருக்கிறார்கள், இங்கே தொட்டுகள் வச்சிருக்கிறார்கள். சொந்தமாறு செல்வத்தினதி முருகப்பெருமான் ஆலயம் வள்ளி தெய்வானோடைய அமைந்திருக்கிறார் முருகப்பெருமான். இது வடக்கு வீதி. ஆலயத்தை தொண்டு செய்யும் அடியார்கள், தர்மம் எடுக்கும் அடியார்கள், புது தம்பதி நினைக்கிறேன் எல்லாருக்கும் காய் கொடுக்குறார். இவர் ஒரு போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அவர் எல்லா மதத்துக்கும் முதலுரிமை கொடுக்குறவர். எல்லா கோயிலையும் நல்லபடியாக பக்தியோடு கும்பிடுவார். பௌத்த விகாரை போனாலும் அதுக்குரிய மரியாதை கொடுப்பார். சிறுபுற காட்டுவார், நல்ல மரியாதை தான் கொடுப்பார். பக்தியோடு இருப்பார்.
caramel qu'il avait fait pour venir sauver Sita, sa femme, qui a été enlevée par Ravenel, le roi de Sri Lanka. ஆனால் இதுக்கும் கீரிமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கீரிமலைன்னு சொல்லுங்க, கேகேஸ்ல நின்றீங்க தானே? கேகேஸ்ல இருந்து ஒரு தெரியுமா அந்த தண்ணி அந்த குளிக்கிற இடம் வந்து குளிக்கிற இடம். plutôt et l'Himalaya, parce que si tu mets un truc ici, il y a moyen que ça flotte aussi là-bas. Que ça se retrouve là-bas. Hein? Ouais. நாங்கள் குதிச்செல்லாம் நீந்துவாங்க. குளிக்கலாம் போது. குதிச்சு நீந்துவாங்க கோயில் திருவிழாங்க. முந்தி பப்ளிக்காக எல்லாரும் குளிக்கலாம். 2-3 பேர் செத்தவங்க தற்கொலை பண்ணி. அதுக்காண்டி இப்போ பப்ளிக் நிப்பாட்டிக்கிறாங்க. கோயில் திருவிழா அன்றைக்கு குளிக்கலாம். அப்போ இதுக்குள்ளே வடி இருக்குது அதில் எடுத்துட்டாங்க. Avant, tu pouvais te baigner quand tu voulais. Donc, comme il y a 2-3 personnes qui sont suivies là-dedans, ils ont arrêté. இந்து சமுதாய முறைப்படி ஆசீர்வாதம் உள்ள இருக்கிறாரோ என்ன இருந்தது வண்டில் மாடு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த இதுதான் யாருக்கு என்ன வந்து மாடு 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 கூட்டுற வண்டில் மாடு அது யாரும் விழிச்சிருக்கிறாங்க உள்ளுக்கு இருந்துருக்கு. என்ன க்ளீன் பண்ணுறாங்களா பைப் போட்டு? இல்லை அது அந்த ட்ரோப்போவை அனுப்பியிருக்காங்க. சொல்லி ரெண்டுக்கு போக தயாராகும். கழிவேட்டாக்கள் இருந்தால் நீர் மாதிரி கிடைச்சால் நட்டுக்கு இந்த கழிவாயிட்டு வண்டியில் சுராங்க நீரை வழியில் கொண்டு போகுது. எங்கே கொண்டு போகிறதா? அந்த கீரிமலைங்கால் பக்கத்து கிணத்துக்கு அடிப்பாகத்தில் நீர் வழியே கொண்டு செல்லுகின்ற சுரங்கமா இதெல்லாம் போகுது என்ன? ஆமாம், தண்ணி வெளியில் போகுது, உள்ளார போகுது என்ன? கடல் மாதிரி தான் அங்கே பாருங்க. அடிப்பாகத்தில் கிரிமலைக்கு இதில் ஜாயின் இந்த இதில் போகுது. இதெல்லாம் போகுது. 2 வண்டில் இருக்கேன். 2 வண்டி வந்துருக்கோம். இருந்த பள்ளி இன்னும் போலி டூ மச். எஸ் இது 52.3 சென்டிமீட்டர் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன். அதில் வந்து இதில் அடியில் போகும்போது கீழே சுரங்கப்பாதைகள் இருக்குது. அதில் பல சுரங்கப்பாதைகள் இருக்குது. அதில் ஒரு சுரங்கப்பாதை வந்து கீரிமலைக்கு போகுதாம். இந்த சுரங்கப்பாதை கீழே போக மேலே நல்ல தண்ணி, கீழே போக உப்பு தண்ணி காட்டுதாம். இது ஒரு வரலாறுன்னு இருக்கேன். அது ராமர் வந்து வில்லு உண்ண போது வந்தது பத்தாது. இது இந்த கிணறு எவ்வளோ மழை பெய்தாலும் இந்த கிணறு தண்ணி இப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து எத்தனை மெஷின் போட்டு இறைச்சாலும் இந்த தண்ணி இந்த லெவலாக நிற்கும். முந்தி இந்த வாழைத்தோட்டத்துக்கெல்லாம் இறைச்சி, ஆனால் இப்போ இறைக்கிறதா தெரியல. முந்தி இங்கே இதில் இருந்து பாருங்க, இதில் இருந்து வந்து தோட்டங்களுக்கு இறைச்சவை இந்த இதில் இருந்து மிஷின்கள் போட்டு. தம்பி இப்போ இறைக்கிறது இல்லையேன்னுடா இங்கே இருக்கு. இதில் மிஷின் போட்டு இதில் இறைச்சி இப்படியே போகும். இதால் பொதுமக்கள் தங்களோட வாழைத்தோட்டங்களுக்கெல்லாம் இறைக்கிறவன் எவ்வளவு இத்தனை பேரும் போட்டிருக்கலாம் மிஷின். அவ்வளவு இது இப்போது காலத்தால் முற்பட்ட ஆலமரம் இருக்கின்றது. இதில் பக்கத்தில் இன்னொரு கிணறு ஒன்று இருக்குது தம்பி, சின்ன கிணறு ஒன்று. அது முதல் ஊண்டி பிறகு அந்த ராமற்ற படை வந்து தண்ணி குடித்தோன்னா பிறகு க்ரௌட்ன்றபடியாக இன்னொரு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று வில்லு ஊண்டி அதில் தான் நீரந்து விட்டு போனதாக ஒரு கதை, பழைய வரலாறு. இது ராமர் காலத்து வரலாறு. இங்கே ராவணோட சண்டை பிடிச்சி சீதையை மூட்டுக்கு எடுத்துகிட்டு போக நடந்த வரலாறுன்னு சொல்லினோம். ஆனால் ஏதோ இருக்கோ இல்லையோ இது ஒரு அதிசயம்தான். இதிலிருந்து இந்த ஒரு அடி சுரங்கப்பாதை ஒன்றுக்கு தானே கீரிமலைக்கு இங்கே தேசிக்காய் போட்டாங்க வருமென்று சொல்லினோம். இது ஒரு கோயில் இருக்குது. எனக்கு இந்த கோயிலுக்கு உரிய தீர்த்தக்கணி இதுதான் போல இருக்குது. தம்பி இந்த கோயில் இந்த தீர்த்தக்கணி இதுதானே? என்ன கோயில் இது? பிள்ளையார் கோவில். பிள்ளையார் திருவிழா நேரங்களில் இந்த திறந்து விட நினைக்கிறேன் தீர்த்தக்கணி. ஆனால் தீர்த்தம் வர்ற பெரிய தெரியல பொதுமக்கள். ஆழம் கூட தானே. நாங்கள் சிறு வயதில் இந்த இது ஒன்றும் பாதுகாப்பு போடலை. இப்போ தற்கொலைகள் செய்கிறபடியாக எல்லாம் பாதுகாப்பு போட்டிருக்கணும். இது ஒரு சுற்றுலா பிரதேசம் மாறப்பட்டது. சனி ஞாயிறு பெரும்பாலான இதை சேர்ந்த மக்களும் வருவார்கள்.
இதில் முழு வரலாறும் போட்டிருக்கணும். நிலாவில கிணறு போட்டிருக்கணும். 3 மொழியிலையும் போட்டிருக்கணும். நிறைய இருக்கு. நீர்வேலி வாழைத்தோட்டம். நீர்வேலி என்றாரே வாழைத்தோட்டம் தான் ஃபேமஸ். இந்த இடம் தம்பி முழுக்க வாழைத்தோட்டம் தான் ஃபேமஸ். இது ஆடிக்காய் என்று சொல்லி இடப்பூக்காய். இது உற்பத்தி தான் மாரிக்காய் எடுப்பினம். வெங்காயம் செய்கிறது கதலி வாழை. செவ்வாழை. பிரான்ஸ்ல இருக்கிறான் இப்ப பொர்ச்சுகல்ஸ்ல இப்ப பிரான்ஸ் சிட்டிசன் ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ இடம் நீர்வேலியில் தம்பி நீர்வேலி தானே. நீர்வேலி இந்த வாழை மரத்தில் என்ன தங்கச்சி சொல்ல முடியும் என்ன செய்யுறீங்க? வாழை பாருங்க. வாழை நாரில் அதில் செய்து இருக்கிறேன் பாருங்க. அழகான பாக்ஸுகள் இது பாருங்க. நோ யூ கேன் ஏ இந்த சேம் பாம்பு பொட்டி என்று சொல்கிறார். இது பாருங்க வாழை நார் தான் தங்கச்சி. அவர் வந்து பாம்பு பொட்டி நினச்சிட்டார். அந்த வாழை நாரில் செய்த இதுதானே வாழை நார் தும்பு. வேறு அது என்ன இது செய்கிறீங்க? எங்களை செய்கிறது தான் பார்க்கணும். என்னங்கம்மா? Right. Nice. You buy, yeah? Yeah, achète un chapeau comme ça pour ta mère. You buy. Oh. You see? பாருங்க ஹேண்ட் பேக். இது ஃபோன் பாருங்க. ஃபோனில் ஹேண்ட் ஃபோன் பேக்கில் வச்சுக்கணும் பாருங்க. குட் யூ பை ஒன் டேக் இட் போர்த்துகல். பாருங்க எவ்வளோ வருது பாருங்க. கால் மீ ஏ பை டேக் இட் டு ஃப்ரான்ஸ். இங்கே வேணலாமோ கொடுக்கலாம் விற்பீங்களா? இங்கே தருவீங்களா? சரி வணக்கம்டி. இது என்ன இந்த வாழை மடலை மெஷினில் போட்டு சொல்லுங்க என்ன சொல்கிறது வாழை சொல்லுங்க.
இந்த மடல் நாங்கள் சின்ன இப்போ வெட்டியிருக்கோம் இதை பெருசாக வெட்டி ஓ எல்லாம் மிஷினில் கொடுத்துருக்க கழிவெல்லாம் புரியும் பார்க்கணும் இந்த நீரெல்லாம் வெளியில் போயிடும் வந்த உடனே அந்த இப்படி வரும் இதை பிறகு எப்படி தும்பாக்குறீங்க ஆ இப்போ அது பிறகு இப்படி வரும் தும்பும் தான் வரும் இது பச்சை பச்சை மடல் அப்புறம் காய விட்டு எடுக்கிறது இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இழுத்தாலும் வராதா இழுங்கமா இருக்கா ஐய் அப்பா அப்பா சொல்லி போயிடு தேர் இழுக்கலாம் போல இது பாருங்க தேர் இழுக்கலாம் போலையா இங்கே பாருங்க காய்கறி செய்திருக்கலாம் பாருங்க காய்கறி இது நினைக்கிறேன் ஒரு தேர் இழுக்கலாம் போல பெரிய இது உடம்பு செய்து ஆ ஆனால் கூடுதலாக இந்த இப்படியான பொருட்கள் செய்து தான் என்ன அந்த வீட்டு பொருட்கள் செய்கிறதுக்கு வீட்டு செய்கிற பொருட்கள் தான் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க செய்தி இது போட்டு கயிறை பாருங்க அப்படி ரெண்டு இங்கே பாருங்க கயிறு நீளமாக கொண்டு கயிறு நீள கயிறாக இருக்குது ஆ ஓ இங்கே பாருங்க எடுத்து எடுத்து அந்த அப்புறம் இந்த இது செய்யணும் கூட செய்யணும் இதுதான் அந்த தும்பு இங்கே பாருங்க அப்படியே வச்சு இப்போ சின்ன சின்ன பின்னி பின்னி எடுக்கிறா பாருங்க இதெல்லாம் செய்து வச்சுக்கணும் அஞ்சு பத்து நார் எடுத்து இது வாழைத்தண்டு நார் தானே இந்த வாழைத்தண்டு நார் எடுத்து இப்படி வச்சு பின்னி வாழை மடலா வாழை இந்த வாழை மடலா நான் வாழை தண்டு இல்லை அதான் வாழை 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 நடுவில் டீப் லைட் மாதிரி இருக்கும் அப்போ வாழை மடல் இங்கே இருக்குது மடல் எங்கே பார்ப்போம் ரைட் 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 இதுதான் வாழை மடலா விடு அதுகளுக்கு அந்த மிஷினில் போட அந்த தண்ணியெல்லாம் போயிடும் ஒன்று பிறகு இப்படி வரும் இதை பிறகு நீங்கள் தும்பு ரைட் பிறகு தும்பு வருமா அப்புறம் அது பிறகு இப்படி தும்பு வரும் பிறகு எல்லாம் இயற்கையாக செய்யப்பட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை சினைப்பட்டி அவன் பாம்பு பட்டி அனுட்டான் இல்லைங்க பார்த்தவர் பாம்பு பட்டி பார்த்தவர் இதெல்லாம் ஸ்டோர் இதுதான் ஸ்டோர் தும்புகள் வச்சுக்கலாம் பாருங்கள் அடித்து எப்படி இப்போ சினம் வேண்டினம்மா இப்போ வேண்டி கொடுத்துருவோம் நம்ம எங்கே இங்கேயும் அங்கேயே பண்ணுறது ஆ என்ன விலை எடுங்க அது கவுமச்சது இது எவ்வளோ இது எவ்வளவு 2000 எடுங்க இது 3000 With discount for me, discount no discount for me, Portugal. No discount. இது கவர்மெண்ட் என்னதான் இது ஒரு கோஆபரேட்டிவ் என்னது கோஆபரேட்டிவ் கவர்மெண்ட் தானே செமி கவர்மெண்ட் உங்களுக்கு salary அல்லது Combien? Moi j'ai acheté des bleus. monthly salary Hein? J'ai acheté des bleus à 4000. Ils t'ont dit 3000? இது வந்து கால்மரி என்ன அப்படி ஆமா கால்மணி கால்மரி என்ன இது பழுதா இந்த இதுக்கு இது அப்படி இப்போ அதும் போல வேற எவ்வளோ காலம் நீங்கள் பாவச்சுக்கு இப்போ Okay. Good for me. Huh? Nice. வாழை நார் வாழை மடலை மிஷினில் போட்டு தண்ணி எடுத்து அப்புறம் புளிஞ்சு எடுத்து நாராக்கி அந்த நாரில் செய்வது நாராக்கி வாழை தண்டண்டு வாழை மடல் எடுத்து தான் மிஷினில்
மிஷின்ல போட நேர் மாதிரி நார் மாதிரி வரும். உள்ளே இருந்து அதை பார்த்துக்கணும். ஆயிரத்தி 500 ரூபா. இது என்ன தங்கச்சி, இதுக்கு என்ன வைக்கிறது தங்கச்சி? இதுக்கு என்னத்தை பாவிக்கிறது? பென்சில்கள், ஸ்மால் ஸ்நாக். சின்ன குட்டி பாம்பு வைக்கிறதா? குட்டி பாம்பு வைக்கிறதா அதுக்குள்ள? T'as de la monnaie ou pas? Attends, bah viens, on paye ensemble. Toi, c'est combien? C'est 3000? 3000, 4000, mais on va passer. Attends, non, c'est bon, c'est 3000 toi. Moi, j'ai donné 5000, moi, c'est 4000, il faut 7000 encore. 7000, j'ai